ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக காமிக்கிறேன். இப்போ இந்த ஒரு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செட் இது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செட் எடுக்கலாம். ஓகே, இதோட டோட்டல் ப்ரைஸ் உங்களுக்கு நான் தனித்தனியே எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கு. டோட்டல் ப்ரைஸ் ஒன்று கூட சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம காமிச்சிட்டு இந்த மாதிரி பீஸ் எல்லாமே இப்போ வந்த கலெக்ஷன்ஸ் தான். ஜஸ்ட் 4900 தான் வருது இந்த காசுனால. முல்லை முட்டு நெக்லஸ் கிடைக்கும். இது வந்து 12.1 பவுனுக்கு மேலே கொஞ்சம் இருக்குல்ல, 80,600 வரும். இந்த பீஸ் நீங்கள் எடுத்தால் 80,000க்கு மேலே 600 ருபீஸ் வரும். ஒரு 40 to 300 போல் வரும் இந்த பீஸு. சேம் வெயிட் தான், அதுவும் இதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஏரியா கவர் ஆகுதுன்னு பாருங்கள். இதோட நெக்லஸும் வரும், செட்டாக வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். நல்ல ஃபுல்ஃபில் ஆகும் ஆக்சுவலாக இந்த இடம் பாருங்கள். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது ஒரு மிடில் ஆரம் போல யூஸ் பண்ணலாம், ஆரமாக கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா லோ பட்ஜெட்டில் எடுக்கிறவங்களுக்கு, இப்போ ஒரு 2 பவுன் வெட்டிங் செட்டெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டு கூட அதில் மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ஒரு காசு மாலை பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் காசு மாலை, ரெகுலர் காசு மாலை இல்லை, இது ஒரு ஃபேன்சி டைப்பில் 6 பவன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருப்பீங்க. மினிமம் வெயிட் சொல்கிறேன், 6-7க்கும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துருக்கலாம். 96,000க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நான் இந்த மாதிரி ஒரு ஷேடு கொடுத்த ஒரு இனாமல் ஷேடில் இந்த மாதிரி ஒரு பீஸ், ஒரு ஆன்டிக் டச் எல்லாம் வர மாதிரி நம்ம கொண்டு வந்ததே இல்லை இது வரைக்கும். ஃபஸ்ட் டைம் தான் இது ஒரு ட்ரையலுக்காக கொண்டு வந்திருக்கு லைட் வெயிட்டில். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் வெயிட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்கிறேன். 36 கிராம் வருது, 36 கிராம் தான் வருது டோட்டல். இது டோட்டலாக இந்த செட் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன். ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே கொஞ்சம் லைட் வெயிட்டு மிக்சடு கலெக்ஷன்னே சொல்லலாம். நெக்லஸ் இருக்குது, ஆரம் இருக்குது, மாங்காய் டைப் ஆரம் இருக்குது, நம்மளோட ரெகுலர் டைப் ஆரம் இருக்குது, லப்பா டைப்பு ஆரம். ரொம்ப லைட் வெயிட்லேருந்து லெப்பாவோட எல்லா வெயிட்டும் கொண்டு வந்திருக்கு. மேக்ஸிமம் ஸ்டார்டிங் வெயிட்லேருந்து லெப்பா ஸ்டார்டிங்லேருந்து மேக்ஸிமம் எல்லா வெயிட்டும் ஒரு 32 கிராம் வரைக்கும் இருக்குது. முல்லை முட்டில் நெக்லஸ் இருக்குது கொஞ்சம். அப்புறம் ஒரு பவுன் சோக்கரு, ஒரு ஆன்டிக் டச் எல்லாம் வர மாதிரி ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஃபேன்சி, மோர் ஃபேன்சி ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் வர ஒரு ஐட்டம் இருக்குது. இந்த பீஸ் தான் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. இந்த ஷேடில் நீங்கள் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். இந்த மாதிரி இனாமல் எல்லாம் போட்டு இப்போத்த ஒரு ட்ரெண்ட் ஆக்சுவலாக இது. அந்த லைட் இனாமல் இல்லாமல் அந்த உருவத்தில் வந்து ஒரு கலரிங் எல்லாம் கொடுத்து இப்போ ஒரு ட்ரெண்டியாக இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பெரிய ஷாப்புக்கு போகிறவங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க ஒரு வேளை. ஓகே, அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, நம்ம ஷாப்பு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது, அதனால தான் இந்த ஒரு இன்ட்ரோ. பஸ் ஸ்டாண்டிலிருந்தெல்லாம் ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு எல்லாமே கிட்ட தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் நம்ம கடைக்கு வரலாம். நவரத்னா ஜுவல்லரி எங்கே இருக்குன்னு கேட்டால் போதும். பஸ்ஸில் வந்தாலும் சரி, ட்ரெயினில் வந்தாலும் சரி. அப்புறம் காரில் வரவங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் இருக்கும், அதை பார்த்து கூட வரலாம். நீங்கள் மேட்டுப்பாளையத்திலே தான், மேட்டுப்பாளையம் சென்டரே தான். சிக்னல்ல இருந்து ஜஸ்ட்டு ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம ஷாப் இருக்குது, அன்னூர் ரோட்டில். ஓகே, அப்புறம் சென்னை ஷாப்பு ஃபைனல் ஸ்டேஜ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு 10 டேஸ், ஒரு 15 டேஸுக்குள்ளே கம்பல்சரி ஓப்பன் ஆகும். ஏன்னா உங்களுக்கு அது நான் என்னோடய சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எல்லோரும் ரொம்ப அர்ஜென்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இந்த நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்ல, அது இல்லாமல் நிறைய கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி. சென்னை தானே, நிறைய விஷயங்கள்னாலே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நமக்கு. ஆனால் கண்டிப்பாக இனி அவ்வளோ எல்லாம் லேட் ஆகாது, கூடிய சீக்கிரத்தில். ஏன்னா மேக்ஸிமம் ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் போயிட்டுருக்கு. கரெக்டான அட்ரஸ் நிறைய பேர் கேட்குறேன். அது நான் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட உங்களுக்கு கரெக்டான டேட் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒரு கூடிய சீக்கிரத்தில் டேட் அனௌன்ஸ் பண்ணுவேன், எப்போ ஓப்பன் பண்ணுவேங்கிறது கரெக்டான ஒரு டேட்டை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்குது. ஓகே, அப்புறம் இப்போ மேக்ஸிமம் விசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் சென்னை ஷாப்பு. ஏன்னா உங்களுக்காக தான் நம்ம அங்கே ஓப்பன் பண்ணுறேன்.
ஏன்னா அங்கேருந்து லாங்கில் நிறைய கஸ்டமர்ஸ் டெய்லின்னு சொன்ன மாதிரி 1-2 கஸ்டமர்ஸ் மினிமம் சென்னையிலேருந்து வந்துகிட்டே இருக்கும். அது நல்ல ரெஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு 4-5 கஸ்டமர்ஸ் சென்னையிலேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய பேர் வரா. அதனால தான் மெயினாக சென்னையில் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அங்கே போடுங்க இங்கே போடுங்க ஷாப் ஓப்பன் பண்ணுங்கள் பிரான்ச் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சொல்லிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த 1-2 ஷாப்பு கூட ஐடியா இருக்குது நமக்கு. அப்போ அது எங்கேங்கிறது நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான். அதுவும் நெக்ஸ்ட் இயரில், இப்போ நெக்ஸ்ட் இயர் இல்லை இந்த இயருக்குள்ளேயே ஜனவரி ஃபெப்ரவரி தானே, மார்ச்லேயே நம்ம சென்னையில் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இயருக்குள்ளேயே கண்டிப்பாக இனியும் ஒரு 2 ஷாப்பு கூட நம்ம ஐடியா பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஏரியான்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுல நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாமே லைட் வெயிட் தான், ஜஸ்ட் 12% RM கலெக்ஷன்ஸ் தான். இது 12% ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன். ஏன்னா நம்மக்கிட்டே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான் இது. எவ்வளோ வச்சாலும் இந்த கலெக்ஷன் லாப்பா டைப்பு எவ்வளோ வச்சாலும் இது போயிட்டே இருப்பேன். ஏன்னா பார்க்குறதுக்கு ஒரு 6 பவுன் 7 பவுனோட ஃபீல் இருக்கும். ஆனால் ஜஸ்ட் ஒரு 3 பவுன் 3.5 பவுன் ரேஞ்சில் உங்களுக்கு 7 பவுனோட ஒரு ஃபீலில் ஐட்டம் கிடைக்கும். அதான் மெயினாக இந்த ஐட்டத்தோட போட்டாலே ஒன்று ஃபுல்லாக கவர் ஆகும். அதுக்கு மேலே பின்ன நம்மக்கிட்ட ஏதாவது வீட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டில் எடுத்து வச்சு ஏதாவது 1-2 பீஸ் இருந்தால் கூட போட்டானா ஒரு ஃபுல் செட்டோட ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி ஒரு ஐட்டம் இது. நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே 22 கேரட் 916 தான். எல்லாமே 916 ஹால்மார்க்கு, 22 கேரட் HUID ஹால்மார்க்கு. ஓகே, நான் ஒன்றில் உங்களுக்கு HUID காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்போ வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு யூஸ் ஆகட்டும் நம்ம வீடியோ. எப்போது நம்ம சொல்கிற இல்லை, ஒரு பிஸ்னஸ்ங்கிறது ஒரு சைடில் பிஸ்னஸுக்கு தான் இது பண்ணுறது. ஆக்சுவலாக ப்ரமோஷன் தான், வீடியோ வந்து ப்ரமோஷன் தான். நீங்கள் பார்க்கணும் 4 பேர் உள்ளே வரணுங்கிறது தான் எண்ணங்கிறது. அதுக்கும் மேலே வந்து எல்லாத்துக்கும் இது போய் சேரணும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு பொருள் எடுக்க முடியும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு பட்ஜெட்டில் போவாங்க, ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா எடுத்துகிட்டு ஒரு கடைக்கு போவாங்க. இதெல்லாம் வாங்கணும், இந்த மாதிரி இப்படி கிடைக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் போவாங்க. ஆனால் உள்ளே போயிட்டு வெளியில் இறங்கி வரும்போது என்னென்னமோ வாங்கிட்டு வர மாதிரி அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஷாப்பில் வந்தால் நேர விபரீதமாக இருக்கும். நீங்கள் என்ன எடுக்கணும்னு நினச்சே வந்தாலும் அதை விட ஜாஸ்தி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் நம்ம ஷாப்பில். ஓகே, அதனால மேக்ஸிமம் இனியும் வராதவங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு டைம் விசிட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சும்மா வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு டைம் விசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் இனியும் அது கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும்னு தோணுது. நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு என்னங்கிறது பார்க்கலாம். ஆன்லைன் பார்ட் தான் வந்தோம். பேபி செட் கலெக்ஷன் ரொம்ப லைட் வெயிட்டில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். வந்ததுக்கு நாங்கள் நினச்சதை விட நல்லாவே இருந்துச்சுங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. நல்லதாக பார்த்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வாங்கிட்டோம். தேங்க்யூ. எங்கேருந்து மேம் வரீங்க? நாங்கள் மங்கலம். தேங்க்யூ. சாட்டிஸ்ஃபை உங்களுக்கு? ஸ்னேஹா, நாங்கள் ஊட்டியிலேருந்து வந்திருக்கோம். யூடியூப் பார்த்து தான் இந்த கடைக்கு வந்தோம். ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கோல்டு வாங்கலான்னு தான் வந்தோம், ஆனால் டைமண்ட் வாங்கியிருக்கோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ரேட்டும் நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்லா கம்மியாக தான் இருக்குது. கஸ்டமர் சர்வீஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு சர்வீஸ் பண்ணவங்க பேர் அபினேஷ். ஹலோ, நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம்ப்பா. இங்கே வாங்கின நெக்லஸ் செயினெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டிசைன்ஸ் இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. நல்ல மாடல், நல்ல கலெக்ஷன்லாம் நிறைய எல்லோரும் வந்து வாங்கி கண்டிப்பாக வாங்க. இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000க்கு மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸுன்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.
அதனால் மறக்காமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இந்த நெக்லஸ் பார்க்கலாம். இந்த ஒரு சின்ன காசி மாலை நெக்லஸ் பாருங்கள், ரொம்ப லைட் வெயிட். இது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஏன்னா நானும் சில ஐட்டம்ஸ் எல்லாமே ரெகுலராக நம்ம காமிச்சிட்டே இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஐட்டம் வந்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம ரெகுலராக நீங்களும் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது இல்லை. இது ரொம்ப நாளாச்சு நம்ம காமிச்சிட்டு. இந்த மாதிரி பீஸ் எல்லாமே இப்போ வந்த கலெக்ஷன்ஸ் தான். ஜஸ்ட் 4900 தான் வருது இந்த காசு மாலை. ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப கம்மி வெயிட். 4900 வரும்போது உங்களுக்கு 30 to 500 தான் வருது. இதுக்கெல்லாம் ஒரு 14%, 5% அந்த மாதிரியான சின்ன ஐட்டம் தானே. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, ஏன்னா குட்டி குட்டி ஐட்டமாக ஆகும்போது தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் ஜாஸ்தி வரும். இதே வந்து இப்போ இதில் 12%ஓட ஐட்டம் இருக்குது. நான் உங்களுக்கு அது காமிக்கும் போது அந்த வித்தியாசம் தெரியும். சின்ன சின்ன ஐட்டம் 4-5 கிராமுக்கெல்லாம் வரதுனால தான் உங்களுக்கு ஒரு 14-15 அந்த மாதிரி போடுவாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது. இதில் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இந்த மாதிரியும் வரும். இந்த பீஸ் பாருங்கள், இது எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்க்கலாம். 6 கிராம் 30 மில்லி, 6 கிராம் 3/4 பவுண்ட் தான் வருது. இது நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும், ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகும். 6 கிராம் 30 மில்லி அப்படின்னு வரும்போது ஒரு 39,900 தான் வரும். இது 39,900. நெக்ஸ்ட் பீஸ் நான் ஒரு செக்ஷன் டக்குன்னு முடிச்சுட்டு போகிற பாருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சென்னை வந்தாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஏதோ கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரங்கிறத தவிர மேக்ஸிமம் நம்ம காமிக்கிற எல்லா டிசைன்ஸ் இருக்கும். அதோட பெட்டரான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நானும் வந்து அது வீடியோ பண்ணேன்னு வச்சுக்கோங்க. வீடியோ பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் நீடு இருக்குது, எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்கும். அதனால நமக்கு இனி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்காது. அப்போ அதனால் மேக்ஸிமம் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்னைக்கு ஆகினா நம்ம நிறைய எடுத்து வச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகும். சென்னை ஷாப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணுற அப்படின்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த பீஸ் வெயிட் பாருங்கள், ஜஸ்ட் 5 கிராம் தான் வருது. 5 கிராம் 60 மில்லி போல் வருது. 33,600 தான் வரும். இது 33,600. இது காசு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள். அப்படியே பாருங்க, அதோட அந்த ஜொலிக்குது. கோல்டுனாலே அந்த ஒரு ஃபீல் கரெக்டாக தெரியுது பாருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. லக்ஷ்மியும் பாருங்க, அதில் நல்ல சூப்பராக அந்த இது பிரிண்ட் பண்ணியிருக்கு. பேக் சைடு பார்த்தா இப்படி இருக்கும். பேக் சைடில் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. HOD ஹால்மார்க் இருக்கும். ஓகே, இதோட வெயிட் வந்து உங்களுக்கு 5 கிராம் 840 மில்லி வருது. ஓகே, இதுக்கு ஒரு 38,000 தான் வரும். 38,000 வரும். அப்புறம் வந்து வேற என்ன பார்க்கலாம். இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்க, இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான். இந்த சோக்கர் பாருங்க, இது ஆன்டிக்ல. ஓகே, ஆன்டிக் டச் கொடுத்துருக்கு. ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல். அந்த ஷேடு கூட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஒரு ரிச் கலர். ஆக்சுவலாக கோல்டில் நிறைய கலர்ஸ் வரும், ஆனால் கோல்டில் இந்த கலர் வந்து ஒரு ரிச் கலர்னு சொல்லலாம். அப்புறம் அதில் அந்த ஒர்க்கு பாருங்கள், லக்ஷ்மி எல்லாம் கொடுத்துருக்கு, யானை எல்லாம் கொடுத்த மாதிரி. யானை தானே இது. கீழே எல்லாமே நல்ல சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதோட வெயிட்டை மட்டும் பாருங்கள், ஜஸ்ட் 9.9 கிராம்னு வைங்க. ரொம்ப கம்மி வெயிட்டு, ரொம்ப கம்மியான வெயிட்டு. ஜஸ்ட் ஒரு 63,200 தான் வரும் இந்த பீஸு. இதுக்கு மட்டும் ஒரு 15% போல் வரும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, இப்போ நேற்றே முந்தா நாள் என்னமோ சோக்கர் வீடியோ பண்ணது கூட நம்ம சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி சோக்கர் எடுத்தால் 12, 13 அந்த மாதிரி தான் வரும். ஆனால் இந்த மாதிரி 10 கிராமுக்குள்ளே 1.5 பவுனுக்குள்ளே நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு 14, 15 அந்த மாதிரி வரும். அதுவும் இந்த ஆன்டிக் டச்சுங்கிற மாதிரி வரும்போது கண்டிப்பாக 15% வரும். ஓகே, இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பீஸு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஐட்டம் பாருங்கள். இப்போ வந்ததுனால இந்த பீஸ் காமிக்கிறேன். நம்ம 1 பவுனோட வீடியோ நிறைய பண்ணியிருக்கு. 1 பவுன் அந்த மாதிரி வீடியோஸும் நிறைய நம்ம பண்ணியிருக்கு. இந்த பீஸ் பாருங்கள், நிறைய ஒர்க் இருக்குங்க. ஏன்னா ஒரு சின்ன வெயிட் தான், 10 கிராம் தான் இல்லாட்டி 8 கிராம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே சும்மா மொட்டையாக விடல, அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கு. ஓகே, அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட்டும் பாருங்கள், 10 கிராம் 360 மில்லி. ஓகே, 10 330 தான் வருது. இதே வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், 1.5 பவுனுக்கு தான் நீங்கள் இப்போ சோக்கர் எடுக்கிற அப்படின்னா உங்களுக்கு 13% அந்த மாதிரி தான் வரும். 1.5 பவுன் அதுக்கு மேலே எடுக்கும்போது, அதுவும் வந்து 3 பவுனு அந்த மாதிரியெல்லாம் எடுக்கும்போது 12% தான் வரும். நான் அவ்வளோ டீட்டெயிலாக தான் சொல்கிறேன். அப்புறம் யாரும் வந்து பர்சன்டேஜ் எப்படி அடிக்கிறது அப்படின்னு கேட்டேன். நான் ஜஸ்ட் ஒரு பவுனுக்கு காமிச்சுறேன் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ 8 கிராம். ஓகே, 8 கிராம் இங்கே இப்படியே நம்ம ஃபஸ்ட்டு 8 கிராம் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு 12% வேஸ்டேஜ்னு வைங்க. அப்போது 12%னா 960 மில்லி வரும்.
8 கிராம் இன்டூ 12%, 960 மில்லி. இதை ஆட் பண்ணணும். இந்த 8 கிராம் கூட இந்த 960 மில்லி நம்ம ஆட் பண்ணணும். அந்த 12% எவ்வளோ வந்துருச்சுன்னா அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு ரேட் வந்து 5810. ஓகே, அப்போ 52,000 வரும். 52க்கு மேலே ஒரு 57 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருது. 52ன்னு ரவுண்டாக வைங்க, 52,000 வரும். இதுதான் அதோட ப்ரைஸ், 8 கிராமோட ப்ரைஸ். அது இப்போ நார்மலாக ஒரு செயினில் எடுத்தால் உங்களுக்கு 12% அந்த மாதிரி தான் வரும். ஓகே, அப்போ 52,000 வரும். 8 கிராமுக்கு வந்து மறுபடியும் பார்த்துக்கோங்க, 12% வேஸ்டேஜ் போட்டால் இன்டூ 5810, 52,000 ரூபா வரும். இதுதான் கணக்கு. இப்படி நீங்கள் இப்போ 8 கிராமுக்கு போடலாம், 12 கிராமுக்கு போடலாம், 24 கிராமுக்கு போடலாம். இப்போ நான் சொன்னேன்ல 24 கிராமுக்கு இப்போ நம்ம ஆரம் காமிப்பேன். அந்த ஆரம் நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு 12% வேஸ்டேஜ் வரும். அப்போ 2,880 வேஸ்டேஜ் வரும். அப்போ 26,880, 24 கிராம் கூட 2,880 ஆட் ஆகி இன்டூ 5,810 ரூபா இன்னைக்கு ரேட்டு. நான் இன்னைக்கு ரேட்டு தான் போட்டிருக்கு. இந்த இப்போ உங்களுக்கு சொல்கிற ரேட் எல்லாமே பேஸ் ரேட் வந்து இன்னைக்கு ரேட்டு. இப்போ 1,56,000 வருது. ஓகே, ரவுண்டாக சொன்னால் 1,56,000 சொல்லலாம். ஒரு 172 ரூபா மட்டும் எக்ஸஸ் வருது. இதில் வந்து மேக்கிங் சார்ஜ் வராது, ஓன்லி வேஸ்டேஜ் மட்டும்தான் வரும். அது 12%, 13%, 14% அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட வெயிட்டை பொறுத்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் வரும். ஓகே, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே அடிச்சு பார்க்கலாம். ஏன்னா மேக்கிங் சார்ஜ் எல்லாம் இல்லை, மேக்கிங் சார்ஜ் சில போது போடலாம். ஆனால் வந்து மேக்கிங் சார்ஜ் உங்களுக்கு கணக்கில் வராது. நம்ம சொல்கிற இந்த பர்சன்டேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வரும் நீங்கள் வாங்கும்போது. ஓகே, ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பீஸ் வந்து 10,340 வருது. ஓகே, இதுக்கு ஒரு 69 வரும். 69 வரும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒன்று தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். இந்த பீஸுக்கு 15% வேஸ்டேஜ் வரும், ரோடாக இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து 12% தான் வேஸ்டேஜ் வரும். ஆனால் வெயிட் வேரியேஷன் வரும்போது வேஸ்டேஜில் டிஃப்ரென்ஸ் வருங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ 15% அந்த சோக்கர் இருக்குதுன்னு யாருமே கேட்க வேண்டாம். கண்டிப்பாக 8 கிராம், 9 கிராம், 10 கிராம், 12 கிராமுக்கு சோக்கரே இல்லைங்க. நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எந்த ஷாப்பில் வேணாலும் போயிட்டு இந்த மாதிரி ஒரு சோக்கர் வந்து ஒரு 8 கிராம் 9 கிராமுக்கு வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அது இப்போ நீ வேற எங்கேயும் கிடைக்காததுனால அந்த ரேட்டு நம்ம போடுறது கிடையாது. வேற எங்கேயும் கிடைக்காமல ஒன்றும் இல்லை, கிடைக்கும். ஏன்னா வேஸ்டேஜ் 1-2% எக்ஸ்ட்ரா அசாரிக்கு கொடுத்து வாங்கணுங்கிறதுனால தான் யாருமே அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கலன்னு எனக்கு தோணுது. நம்ம என்னன்னா மேக்ஸிமம் என்ன 2% 8 கிராமுக்கு 2-3% எக்ஸஸ் வந்தால் என்ன வரும் அதுவும் பார்த்துக்கோங்க. இப்போ நார்மலாக ஒரு 12 போடுற அப்படின்னா 8 கிராமுக்கு ஒரு 3% எக்ஸ்ட்ரா போடுற அப்படின்னா ஒரு 240 மில்லி எக்ஸஸ் வரும். ஒரு 8 கிராமுக்கு 12 போடாமல் 15 போட்டால் 15% போட்டால் ஜஸ்ட் 3% தானே எக்ஸ்ட்ரா வரும். இப்போ 8 × 3%னா 240 மில்லி. 240 மில்லிக்கு நம்ம இன்னைக்கு ரேட்டு போட்டால் ஒரு 1,400 ரூபா தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது ஒரு பவுனுக்கு. அது அந்த ஸ்பெஷல் ஐட்டம் ஆனதுனால கொடுக்கலாமில்ல நமக்கு. ஏன்னா சின்ன வெயிட்டில் நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, 2 பவுன் கொடுக்க வேண்டிய அந்த வெயிட்டுக்கு நமக்கு ஒரு 10 கிராம் 8 கிராமுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா ஒரு 1,300 ரூபா தான் நமக்கு எக்ஸஸ் வருது. ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம வீடியோ வந்து எடுக்கிறதோ எடுக்காததோ அப்புறமேல் விஷயம். ஆனால் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு தான். அப்புறம் இந்த ஒரு லேயர் பாருங்க, இது நீங்கள் நிறைய பார்த்துருப்பேன் நம்மளோட வீடியோவில். ரொம்ப லைட் வெயிட் தான் இது. இந்த லேயர் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு மினிமம் இப்போ இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். இதுதான் ஸ்டார்டிங் வெயிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெவியாக வேணும் அப்படின்னா இது எவ்வளோ காமிச்சுக்கோ. இந்த மாதிரி ஹெவியாக பாருங்க, 5 லேயரு 3 லேயரு தான். இந்த மாதிரி எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் தான். 5 லேயர்லாம் நிறைய பீசஸ் இருக்கும். நான் இதை ஒன்றும் காமிச்சிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கோங்க. இந்த பீஸ் பாருங்க, இது எல்லாமே 5 லேயரில் வருது. இது எல்லாமே ஜஸ்ட் 32 கிராம் 40 கிராம் அந்த ரேஞ்சில் தான் வரும் உங்களுக்கு. 32 கிராம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3 லேயரு 4 லேயர் 3 லேயர் காமிச்சது உங்களுக்கு 2.5 பவுன் அந்த மாதிரி வரும். நிறைய டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் இந்த லேயர் நம்மக்கிட்ட கிடைக்கும். இதோட ஸ்டார்டிங் வெயிட்டு. இந்த லேயர் எவ்வளோ வெயிட் வருதுன்னு பாருங்க, ஜஸ்ட் 6 கிராம் தான் வருது. 6.400 மில்லி. ஓகே, 3/4 பவுன்னே வைங்க. 6 கிராம் 340 மில்லி வருது. கரெக்டாக இதோட ப்ரைஸ் சொல்கிறேன். ஏன்னா நான் எப்போதும் 6 கிராம் அப்படின்னு ஆவரேஜ் சொல்லிட்டு போவேன். இன்னைக்கு வந்து டோட்டலாக கரெக்டாக இதோட ப்ரைஸே எழுதியிருக்கு. 6 கிராம் 460 மில்லி வருது. இதுக்கு ஒரு 40 to 600 வரும். ஓகே, இதுக்கு ஒரு 13-14 அந்த மாதிரி பர்சன்டேஜ் போடுவேன். சின்ன ஐட்டம் தான். நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து முல்லை முட்டு நெக்லஸ் பாருங்க. நெக்லஸ் எப்போதும் செட்டாக வரும் நமக்கு. இது இப்போ செட்டு இல்லாமல் இதோட செட்டு தனியாக இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அதோட நெக்லஸ் மட்டும். செட்டு வரும்போது இந்த மாதிரி வரும்.
செட் ஆல்ரெடி இருக்கிறதுனால அந்த காமிக்கல, நம்ம காமிச்சிருக்கோம் நிறைய டைம். இப்போ வந்தது ஒரு 3 நெக்லஸ் மட்டும் இதில் வந்திருக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில். ஓகே பார்த்துக்கோங்க, இதுதான் அதோட செட்டு. இப்போ இந்த நெக்லஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வெயிட் வருதுன்னு பாருங்கள். ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஐட்டம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முள்ள மட்டும்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். 12 கிராம் தான் வருது ஜஸ்ட்டு. இனிப்போ இதோட ஸ்டார்டிங் எந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு முள்ள முட்டு கிடைக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் 8 கிராம்லேருந்து எங்ககிட்ட முள்ள முட்டு நெக்லஸ் கிடைக்கும். 8 கிராம் கூட வராது, அதுக்குள்ளே தான் இருக்கும். 7.5 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் முள்ள முட்டு நெக்லஸ் கிடைக்கும். இது வந்து 12.1 பவுனுக்கு மேலே கொஞ்சம் இருக்குல்ல, 80,600 வரும். இந்த பீஸ் நீங்கள் எடுத்தால் 80,000க்கு மேலே 600 ருபீஸ் வரும். செட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஐடியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறது. செட்டாக எடுக்கணுங்கிறது நீங்கள் செட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸும் பாருங்கள், இது டிஃப்ரெண்ட் டைப்பில் கொடுத்துருக்கு. ஒரு 3 ஹை பாலிஷு, 3 வந்து மில்லர் அடிச்சிருக்கு. இதில் அந்த கலர் ஷேடை சொல்கிறேன், 2 டைப்பில் கலர் ஷேடு கொடுத்துருக்கு. அதனால இது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கு அது பார்க்கும்போது தெரியுதுல்ல, ரொம்ப அட்ராக்டிவான ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம். இதோட வெயிட் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட்டு 14 கிராம் வருது. 1.25 பவுன் தான் வருது. இதுக்கு ஒரு 93 வரும். இதுக்கும் ஒரு 14-15 அந்த மாதிரி வரும். முள்ள முட்டானதுனால ட்ரெடிஷ்னல் ஐட்டம், இது எல்லாமே ஹேண்ட்மேடு. 93,000 வரும் இந்த பீஸு. நெக்ஸ்ட் ஒரு பீஸ் பாருங்கள், முள்ள முட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பு. இதெல்லாமே நம்மளோட ரெகுலர் வீடியோஸில் நீங்கள் இதோட முள்ள முட்டு மட்டும் வீடியோ பார்க்கணுன்னாலும் நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு அதில் ஏதாவது வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போய் 1 இயர் முன்னாடி போட்ட வீடியோ இருந்தால் கூட இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஐட்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு. இந்த பீஸ் பாருங்கள், 13 கிராம் தான் வருது. ஓகே, 13 கிராம் 110 மில்லி வருது. 86,800 வரும் இந்த பீஸு. ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான். அப்புறம் வந்து வேறு என்ன பார்க்குறது, நம்ம இந்த ஒரு நெக்லஸ் பாருங்கள். இதோட செட்டாக வந்துட்டு இருந்துச்சு. இதுவும் வந்து நெக்லஸ் தான் தனியாக வந்திருக்கு. இப்போது ஒரு செட்டாகவும் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 36 கிராமுக்கு என்னமோ 40 கிராம் 5 பவுனுக்கு இதுவும் இதுவும் செட்டாக வந்துருச்சு. 24, 30, 44 கிராம் 42 கிராம் செட்டாக வரும். இது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இதோட வெயிட் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 11.11க்கு மேலே ஒரு 600 மில்லி தான் வருது. 11க்கு மேலே ஒரு 600 மில்லி வருது. ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். இந்த செட்டு நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருக்கும். இந்த செட்டு எடுத்துங்க. யாராவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். 76,350 வரும். 76,350 வரும். இந்த மாதிரி ஒரு ஐட்டம் உங்களுக்கு எடுக்கலாம். பாருங்கள், நல்ல ஏரியா கவர் ஆகும். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். பீஸ் இருந்துச்சு, ஒரு பீஸ் நம்ம வெயிட் போட்டேன். இதில் எந்த பீஸ் வெயிட் போட்டுன்னு தெரியல. இதுதான் நம்ம வெயிட் போட்டு காமிச்ச பீஸு. அப்புறம் ஒரு பீஸ் கூட இருந்துச்சு, ஜஸ்ட் இதுவும் பார்த்துக்கோங்க. 6,310 வருது. 6 கிராம் 330 மில்லி வருது லேயரு. 6,330 அப்படின்னா உங்களுக்கு 42,300 போல் வரும் இந்த பீஸு. சேம் வெயிட் தான், அதுவும் இதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு ஏரியா கவர் ஆகுதுன்னு பாருங்கள் இது. ஓகே, ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். இந்த ஒரு நெக்லஸ் பாருங்கள், இது எவ்வளோ ஏரியா கவர் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. லப்பா டைப்புன்னு சொல்கிற ஆரம்பித்த இது ரொம்ப கம்மி வெயிட்டு, ரொம்ப லைட் வெயிட்டு. ஜஸ்ட் இதோட வெயிட்டு பாருங்கள், 1.5 பவுன் தான் வருது. ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு 2-2.5 பவுனோட ஒரு ஃபீல் கிடைக்கும். இதில் உங்களுக்கு ஹால்மார்க் பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. ஓகே, HUID ஹால்மார்க் தான். இது இப்போ 12 எவ்வளோ வந்துருச்சு வெயிட்டு, 12,260 வந்துருச்சு. இதுக்கு 79,500 வரும். இதுக்கெல்லாம் ஒரு 13% அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஓகே, 79,500 வரும் இந்த பீஸு. ஜஸ்ட்டு அடுத்த ஒரு நெக்லஸ் பாருங்கள், சேம் பீஸ் தான், வெயிட் மட்டும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் அது. பார்வையாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு செட் ஆகும். இதோட வெயிட் பாருங்கள், அதே தான் 12,240 வருது. அதே தான் வருது, 79,500 அந்த மாதிரி வருது. 1-2 பீஸ் இருக்குது அதில், ஜஸ்ட் ஒரு பீஸ் கூட இருக்குது அதே சேம் வெயிட்டுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இவ்வளோ பீஸ் காமிக்குது, அப்புறம் வந்துட்டு இந்த பீஸ் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் இவ்வளோ பீஸஸே இருக்குது. ஒரு வெயிட்டில் வந்து நம்ம ஒரு 3-4 பீஸ் எப்போதுமே மெயின்டைன் பண்ணுவேன். இதோட வெயிட்டும் ஆவரேஜ் அதே தான் வருது, 12 கிராம் 78,850 தான் வரும். இது அதோடையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 78,850 வரும். ஓகே,
அப்புறம் வந்து இனி வந்து நம்ம ஆரம் கலெக்ஷன், அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி நெக்லஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சிம்பிளாக இருக்கும். ஓகே, சிம்பிளான ஒரு நெக்லஸ்ஸு, ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு ஃப்ளவர் மட்டும் கீழே கொடுத்து ஒரு 3 செயின் அப்படியே தொங்க விட்டுருக்கு. இதோட ஜஸ்ட் வெயிட் பாருங்கள், 3,720 தான் இருக்குங்க. ரொம்ப கம்மி வெயிட். 3 கிராம் 720 மில்லினா ஒன்றுமே இல்லை வெயிட். 24,800க்கு இந்த பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். 24,800க்கு இந்த நெக்லஸ் வாங்கிக்கலாம். பேக் செயின் இல்லாமல் தானே நீங்கள் காமிக்கிறேங்கிற மாதிரி கண்டிப்பாக கேள்வி வருவீங்க, யாராவது ஒரு ஆள் கேட்பாங்க கண்டிப்பாக. பேக் செயின் வந்து நீங்கள் எவ்வளோ வெயிட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம். 1.5 கிராம்லேருந்து நம்மக்கிட்ட பேக் செயின் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஜஸ்ட் 1.5 கிராம்லேருந்து பேக் செயின் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஒரு காசு மாலை பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் காசு மாலை, ரெகுலர் காசு மாலை இல்லை, இது ஒரு ஃபேன்சி டைப்பில் பார்க்கறதுக்கு நல்ல பார்வையாக இருக்கும். பாருங்கள், இந்த பேடு வந்து நார்மலாக நம்ம எப்பவும் காமிக்கிற பேடு உங்களுக்கு தெரியும்ல, இந்த நெக் பேடு, அதோடையும் இது வந்து பெரிய பேடு, நல்லா ஹைட் இருக்குது. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆரவும் நல்லா ஹைட் இருக்குதுன்னு சொல்ல வரேன். இதில் பேக் செயின் வந்து இப்போது நான் கழுத்தோட ஆஃபில் நம்ம இது கொண்டு வந்து வச்சாலும் பின்னாடி ஒரு 6 இன்ச்சு இந்த பேக் செயின் வரும். 5.5 இன்ச்சு 6 இன்ச்சு கிட்ட பேக் செயின். அது 1.5 கிராம் எடுத்தாலும் 2 கிராம் எடுத்தாலும் 4 கிராம் எடுத்தாலும் எல்லாமே உங்களுக்கு ஒரு 5.5 இன்ச்சு வரும். அப்போது டோட்டலாக பார்க்கும்போது ஓவரால் உங்களுக்கு நல்ல ஒரு லெங்க்த்து கிடைக்கும், நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்கள். ஓகே, ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் இது. ஜஸ்ட் இதோட வெயிட் பாருங்கள், 22 கிராம் தான் வருது. அதான் 22க்கு மேலே ஒரு 500 மில்லினா ஒரு 1.5 கிராம் பேக் செயின் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக 3 பவுன் வரும். ஓகே, இப்போ 22க்கு மேலே ஒரு 560 மில்லி இருக்குது. ஓகே, 22 கிராமுக்கு மேலே. இப்போ இதோட ஆக்சுவல் இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 22,500 என்னமோ வருது வெயிட்டு. இந்த பீஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 1,47,850 வரும். ஒரு 13% அந்த மாதிரி வரும், காசு மாலா செக்ஷன் ஆனதுனால. ஓகே, நல்லா சூப்பரான ஒரு ஐட்டம். 1,47,850 வரும் இந்த பீஸு. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு பீஸ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். மாங்காய் டைப்பில் ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்கள். வெட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்னா சூப்பராக இருக்கும். இல்லை, இந்த மாதிரி ஒரு பீஸ் நீங்கள் எடுக்கிறது கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க. இந்த மாதிரி 6 பவன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருப்பீங்க. மினிமம் வெயிட் சொல்கிறேன், 6 7க்கும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துருக்கலாம். ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ பார்வையாக இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மாங்காய் டைப்பு. ஜஸ்ட் நான் ஒன்று வச்சு காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. ஜஸ்ட் இதோட வெயிட் பாருங்க, 32 கிராம் வருது. 32 கிராமுக்கு மேலே ஒரு 450 மில்லி, கரெக்டாக 4 பவுன் தான் வருது. ஆனால் நான் சேலஞ்சு பண்ணி சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு பீஸ் உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து நீ ஒன்றும் சொல்கிறேன், இந்த மாதிரி லைட் வெயிட்டில் இதெல்லாம் எடுத்தால் டேமேஜ் ஆகும்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஒரு பீஸு இதா. ஓகே, நீங்கள் இப்படி சுருட்டி கூட இதை எடுத்து வைக்கலாங்க, ஒரு டேமேஜும் ஆகாது. ஒரு ரவுண்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே அழகாக இப்படியே நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஒரு டேமேஜும் ஆகாது. போட்டு கையில் போட்டு நம்ம இழுக்கணும், ஒரு கயிறு இழுத்து கட் பண்ணுவோம்ல நம்ம, அந்த அளவுக்கு நீங்கள் இழுத்தாதான் இதெல்லாம் கட் ஆகும். மற்றபடிக்கு நார்மல் யூஸுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து இந்த வெயிட் அகைன் நானே மறந்துருச்சு, 32 கிராம் 32,430 போல் வருது. இதோட ப்ரைஸ் உங்களுக்கு 2 lakhsக்கு மேலே ஒரு 10,000 வரும். ஓகே, இதுக்கு ஜஸ்ட்டு 12% வேஸ்டேஜ் தான் போட்டிருக்கு. ஓகே, 12% வேஸ்டேஜ். 2 லட்சத்துக்கு மேலே ஒரு 10,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். 2,10,000 வருது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம். இது இப்போ உங்களுக்கு இந்த பீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்புறமே நீங்கள் வரும்போது இல்லைனா கூட வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு கால் பண்ணால் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த பீஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் இது. ஆக்சுவலாக வந்து மாங்காய் டிசைனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் ஸ்டோன் எல்லாம் வச்சு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப ரிச்சாக இருக்கும் இந்த பீஸு. பாருங்கள், மாங்காய் எல்லாம் கொடுத்து எப்படின்னா ஒரு பாலைக்காய் டிசைன் எல்லாம் சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் இதில் ஃபிட் பண்ணியிருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் ஸ்டோன்லெஸ்ஸும் வரும், கொஞ்சம் ஒரு 400 மில்லி அந்த மாதிரி இதில் ஸ்டோன்லெஸ்ஸும் வரும் உங்களுக்கு. ஜஸ்ட் இதோட வெயிட் பாருங்கள், 15 கிராம் தான் வருது. ஆனால் பாருங்கள், ஒரு மிடில் ஆரம் போலையும் கூட யூஸ் பண்ணலாம்னு தோணுது பாருங்கள், நல்ல லெங்த் இருக்குது. பின்னாடி பேக் செயின் கூட போட்டு ஒரு மிடில் ஆரம் போல யூஸ் பண்ணிக்கலாம். 15 கிராம் வெயிட் வருது இது.
ஒரு 96,000க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் வாங்கலாம். இந்த மாதிரி பீஸ்க்கு வரும்போது ஒரு 13, 14 கூட போடலாம். ஏன்னா சின்ன 8, 2 பவுனுக்குள்ளே தான் வருது. ஓகே, ஒரு 95, 96,000க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னு தெரியல. ஜஸ்ட்டு நான் வச்சு கூட ஒன்று காமிக்க சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இதில் வேறு என்ன பீஸ்னா, ஜஸ்ட் 1 பவுனில் ஆரம் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். 1 பவுன் தான் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். பெரியவங்களுக்கு ஒரு செயின் எடுக்கணும்னால 1 பவுன் வேணும்ல, அப்படின்னு பார்க்கும்போது இந்த அளவுக்கு பெருசாக ஒரு ஆரமே பாருங்கள் 1 பவுனுக்கு. வெயிட் பார்த்துக்கோங்க, 8,660 வருது. 8 கிராமுக்கு மேலே ஒரு 660 மில்லி வருது. 8,660 வரும்போது உங்களுக்கு ஒரு 57 போல் வரும். 57,500 அந்த மாதிரி வரும். 56 ஆமாம் 57,500 போல் வரும். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் ஹால்மார்க் HUID ஹால்மார்க் பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு கிளாரிட்டிக்காக தான் இது பண்ணுறேன். HUID இருக்குன்னு நான் சொல்கிறது தவிர உங்களுக்கு அது பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் நீங்களும் வாங்கும்போது, அது இப்போ நம்ம ஷாப்புன்னு இல்லை, எந்த ஷாப்லையும் வாங்கும்போது மேக்ஸிமம் HUID பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பீஸும் பாருங்கள், இதில் சைடு டிசைன் டிஃப்ரெண்ட் இருக்கும். டாலர் கூட உங்களுக்கு ஓவரால் அதுவும் இது ஒரே மாதிரி கூட தெரியலாம். ஆனால் சைடு டிசைன் செயின் வந்து சைடில் இந்த கொடுத்துருக்கல, இந்த டிசைன் சொல்கிறேன் நான். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பீஸில் வேறு, இந்த பீஸில் வேறு கொடுத்துருக்கு. இதில் இருந்த போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் இந்த மாதிரி ஒரு டிசைன் இருந்துச்சு. இதில் வந்து ஒரு பிளெயினாக கொடுத்துருக்கு. ஜஸ்ட் இதோட வெயிட் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னா 8,790 வருது. ஓகே, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான், ரெண்டும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, ஒரே வெயிட்டு தான் வருது. 8,790. இதோட ப்ரைஸ் பார்த்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 8,760க்கு இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு 14% அந்த மாதிரி கண்டிப்பாக போடலாம். ஏன்னா 1 பவுன் ஆரம் தான் இது. இதுக்கு ஒரு 58,000 போல் வரும். நீங்களே கணக்கு போட்டு பார்க்கலாம். நான் சொல்லியிருந்துச்சு ஃபஸ்ட்டில் எப்படி கணக்கு போடுறது, யாரோ கேட்டிருந்தேன், அதனால தான் மெயினாக. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் அதே 1 பவுன் தான் வரும். எல்லாமே 3 டிசைனும் டாலர் ஆவரோல் ஒரே மாதிரி தான் இருந்தாலும் சைடு செயின் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கு. ஓகே, இதோட வெயிட் பாருங்கள் 8 கிராம் இல்லை, இது ஒரு 160 போல். 9 கிராமுக்கு மேலே ஒரு 160 மில்லி வருது. இது வந்து உங்களுக்கு ஒரு 60,500 வரும். 60,500 வரும் இந்த பீஸு. ஓகே, 9 கிராம் கிட்ட வருது, அதனால தான். மற்றது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துடுச்சு. அப்புறம் வேறு என்ன பார்க்கலாம். இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள், இதுவும் ரெகுலராக நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்கிற பேட்டர்ன் தான். இதில் லைட் சின்ன சின்ன வெயிட்டில் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ஃபுல்லாக ஒரு ஏரியா கவர் ஆகும். ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ன் இது. இது இப்படி இருக்கும். ஓகே, இதோட நெக்லஸும் வரும். செட்டாக வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். நல்ல ஃபுல்ஃபில் ஆகும். ஆக்சுவலாக இந்த இடம் பாருங்கள், நல்ல லெங்க்த்தாக சின்ன சின்ன பிட்டு வச்சு ஜாயின் பண்ணி அப்படியே கம்பியெல்லாம் கொடுத்து லாக் பண்ணி ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் இதோட வெயிட்டு பாருங்கள் எவ்வளோன்னு. கரெக்டாக 30 கிராம் வருது. ஓகே, 3.25 பவுன் வருது. 3.25 பவுன் வரும்போது உங்களுக்கு இன்னைக்கு ரேட் படி 1,95,200 வருதுக்கு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு 12, 13 அந்த மாதிரி தான் வரும். 12, 13க்கு மேலே வராது இருக்குது, அவ்வளோதான் வரும். ஓகே, ஏன்னா ஒரு பீஸ்க்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன், ஒரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி வரும். ஆனால் இப்போ இந்த பீஸ் எடுத்தால் 1,95,200 தான் வரும். 13% 12 போட்டிருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து லப்பா டைப் டிசைன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன் ஒன்று பாருங்கள். இதுதான் நான் சொன்னது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் சொன்னது. அது செட்டாகவும் காமிக்கிறேன். இது செட்டாக தான் வந்திருக்கு ஆக்சுவலாக. இந்த பீஸ் மட்டும், இந்த ஒரு பீஸ் பாருங்கள், வேற லெவல் கலெக்ஷன் இது. கீழே அந்த டாலரும் பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷமாக 1.5 வருஷமாக இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் வருது. ஏன்னா லைட்டாக டாலர் வந்து நம்ம ஃப்ரீயாக விட்டுருப்பேன். ஆனால் இப்போ டாலரில் கூட ஒரு அட்ராக்டிவான இனாமல் டார்க் ஷேடில் கொடுத்துருப்பான். பெரிய பெரிய ஷாப்பிலெல்லாம் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் வெயிட்டு, இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸோட வெயிட் மினிமம் 2.5 பவுன் 3 பவுன் வரும் இந்த மாதிரி ஃபினிஷிங்கில். ஓகே, அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு நெக்லஸ்ஸு.
14,450 வித் பேக் செயின் எடுத்தாலே உங்களுக்கு 2 பவுன் தான் வரும். வேற லெவல் இருக்குங்க இந்த ஐட்டம் வந்து. இது வார்த்தையே இல்லை சொல்றதுக்கு, அந்த அளவுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி. 96,750 வரும் இது. ஓகே, இதுக்கு வந்து 15% வெஸ்டேஜ். 96,750க்கு இந்த ஒரு பீஸ் வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரு செட்டு பாருங்க. இப்போ மேலே நம்ம நெக்லஸ் இப்போ அதோட வெயிட் எல்லாம் போட்டு உங்களுக்கு காமிச்சேன். ஓகே, 14,450, 96,750 சொல்லியிருக்கு. இந்த ஆரம் பாருங்க, அதுக்கு மேட்சிங்காக கொடுத்துருக்கு. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செட்டாக நீங்கள் எடுக்கணும்னா கூட செட் எடுங்க. கொஞ்சம் மேலே சேர்த்து வச்சு காமிக்கிற பாருங்க. $2 மட்டும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணால் கரெக்டாக தெரியும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான செட்டுங்க இது. நான் இந்த மாதிரி ஒரு ஷேடு கொடுத்த ஒரு இனாமல் ஷேடில் இந்த மாதிரி ஒரு பீஸ், ஒரு ஆன்டிக் டச் எல்லாம் வர மாதிரி நம்ம கொண்டு வந்ததே இல்லை இது வரைக்கும். ஃபஸ்ட் டைம் தான் இது ஒரு ட்ரையலுக்காக கொண்டு வந்திருக்கு லைட் வெயிட்டில். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் வெயிட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்கிறேன். 36 கிராம் வருது. 36 கிராம் தான் வருது டோட்டல். இது டோட்டலாக இந்த செட்டு எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன். நம்ம சிங்கிளாக ஆரத்தோட வெயிட் சொல்லலை, நெக்லஸோட மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்குது, ரெண்டும் சேர்ந்து. ஓகே, 2,44,500க்கு இந்த செட்டு. சூப்பரான செட்டுங்க. இது மிஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ இல்லை அப்புறமே கூட எடுக்கணும்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஆரத்தோட வெயிட் மட்டும் பாருங்க. ஓகே, 22 கிராம் தான் வருது. 22 கிராம் 120 மில்லி வருது. 1,47,800 வருது. 1,47,800. அந்த உருவமே பாருங்க, அவ்வளோ கிளாரிட்டியாக தான் பண்ணியிருக்கு. 1,47,800 இந்த ஆரத்துக்கும் வருது. நெக்லஸ்க்கு வந்து 96,750 வருது. ஓகே, நெக்லஸ் மேலே இருக்கிற நெக்லஸுக்கு வந்து 96,750யும் இது 1,47,800 வருது. மொத்தமாக எடுக்கிற அப்படின்னா உங்களுக்கு 2,44,500 வரும். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இது சொல்லி ஆகணுங்கிறதுனால நான் எடுத்துகிட்டு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலெக்ஷன். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெண்டும் வந்து கரெக்டாக ஒரு மேட்சிங்காக ரொம்ப லைட் வெயிட்டில் கொடுத்துருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்தே வந்து 2 lakh மேலே ஒரு 44,500 தான் வருது. ஓகே, அடுத்ததான் வந்து கொஞ்சம் லப்பா கலெக்ஷன்ஸ். லப்பாலே ஆரம் கலெக்ஷன்ஸ் பாருங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் வெயிட்டில் வந்திருக்கு. இந்த ஒரு பீஸ் பாருங்கள். ஃபுல்லாக ஒரு ஏரியா கவர் ஆகும் பாருங்கள். இவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 6 பவுனோட ஃபீல் கிடைக்குதுல்ல. லப்பா டிசைன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அடுத்த கடையில் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் இவ்வளோ ஹைட்டு பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ ஹைட் இருக்குது உங்களுக்கு தெரியும்ல. இந்த பேடு பார்க்கும்போது தெரியுதுல்ல. நான் இங்கே இருந்துகிட்ருக்கு, என்னோட ஆஃபுக்கு மேலே வருது. ஓகே, அந்த அளவுக்கு இதோட சைஸ் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படி வச்சு பார்த்தா கூட ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு ஏரியா கவர் ஆகுது. ஓகே, ஜஸ்ட் இதோட வெயிட் பாருங்க எவ்வளோன்னு. 32 கிராம் தான் வருதுங்க. 32 கிராம் 31,960 வருது. 32 கிராம்னே வைங்க, ரொம்ப கம்மி வெயிட்டு. ஏன்னா இந்த ஒரு வெயிட்டுக்குள்ளே இந்த மாதிரி இவ்வளோ ப்ராடாக ஒரு பீஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. 2 lakhsக்கு மேலே ஒரு 8,000 மட்டும்தான் வரும் உங்களுக்கு. இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் 12% வேஸ்டேஜ் மட்டும்தான் வரும். பார்த்துக்கோங்க, 12% வேஸ்டேஜோட ஐட்டம் தான் இது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச எங்கேயும் யாரும் நேற்றோ ஒன்று சொல்லியிருந்தேன், கேரளா லைட் வெயிட் ஐட்டத்துக்கெல்லாம் வந்து 8 9 தானே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கேரளா லைட் வெயிட்டு ரெகுலர் எடுக்கிற அந்த பீசஸ் கிடையாது நம்மக்கிட்ட. இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸ் நீங்கள் அந்த கடையில் நீங்கள் சொன்ன அந்த கடையில் போயிட்டு இதுக்கு எவ்வளோ இந்த மாதிரி ஒரு பீஸ் இவ்வளோ சைஸில் 4 பவுனுக்கு கிடைக்குமான்னு பாரு. 6 பவுன் இல்லாமல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த டேஸ்ட்டு கிடையாது இது. ரெகுலர் கேரளா டைப்பு ஆரம் நெக்லஸ் கிடையாது. அது வந்து மேக்ஸிமம் இப்போ எல்லா ஷாப்லையும் வச்சுருக்கு, எல்லா ஷாப்லையும் இருக்குது. ஆனால் அந்த கலெக்ஷன் கிடையாது இது. இது வந்து லைட் வெயிட் கேரளா டைப்பு லைட் வெயிட்ல வந்து லைட் வெயிட் கலெக்ஷன். இது இவ்வளோ சைஸ்லலாம் 32 கிராம் 30 கிராமுக்கெல்லாம் சான்ஸே இல்லைங்க. இதோட ப்ரைஸ் நம்ம சொன்னோம் இல்லை இப்போ. இதோட ப்ரைஸ் சொல்லியிருக்கு உங்களுக்கு. 2 லட்சத்துக்கு மேலே ஒரு 8,000 எக்ஸஸ் வருது. இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இது ஒரு மிடில் ஆரம் போல யூஸ் பண்ணலாம், ஆரமாக கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா லோ பட்ஜெட்டில் எடுக்கிறவங்களுக்கு, இப்போ ஒரு 2 பவுன் வெட்டிங் செட்டெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டு கூட அதில் மிக்ஸ் பண்ணலாம். சிம்பிளாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி ஒரு 6 எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1.5 பவுன் தான் வருது இது. ஓகே, 1.5 பவுனுக்கு மேலே ஒரு 240 400 மில்லி 460 மில்லி வருது 1.5 பவுனுக்கு மேலே. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு
இதுக்கு வந்து ஒரு 13% அந்த மாதிரி போடுவாங்க. 12,470 வருது. கரெக்டாக இதோட ப்ரைஸ் பார்த்துச்சு அப்படின்னா ஒரு 81,000 வரும். 81,000க்கு இந்த மாதிரி பீஸ் எடுக்கலாம். இதில் நிறைய பீஸ் இருக்குது. இந்த வெயிட்டில் நிறைய பீஸ் வரும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் வந்து நாம் வெயிட் சொல்லும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, அந்த மாதிரி கலெக்ஷன். ஓகே, பார்க்குறதுக்கு வந்து ஒரு 3 பவுன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் வெயிட் பார்த்தா வெயிட் கம்மியாக இருக்கும். இதோட வெயிட் பாருங்கள், 16 கிராம் தான் இருக்குது. 2 பவுனுக்கு எவ்வளோ பெருசாக தெரிஞ்சதுன்னு பாருங்கள், இவ்வளோ சைஸ் இருக்குது. 16 கிராம் 40 மில்லி வருது. இதுக்கு ஒரு 1 லேக்குக்கு மேலே 4,500 வரும். 1 லேக்குக்கு மேலே 4,500. நெக்ஸ்ட் ஒரு பீஸ் பாருங்கள், இதுவும் வந்து உங்களுக்கு அதே வெயிட் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள் எவ்வளோ பார்வையாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் நெக்லஸ் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு, ஜஸ்ட் 10 கிராம் 12 கிராமுக்கு. அப்படி கூட செட்டாகவும் கூட நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இப்போ இதோட வெயிட் பாருங்கள், அதே தான் வெயிட் 16 கிராம் வருது. ஓகே, 16 கிராமுக்கு வந்து நம்ம எவ்வளோ ப்ரைஸ் சொன்னேன், அதான் ஒரு 1 லேக்குக்கு மேலே 4,500 அந்த மாதிரி ரேஞ்ச் வருது. கரெக்டாக 16 இல்லை, 16க்கு கொஞ்சம் மேலே வருது. நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க, இந்த ஒரு லப்பா. ஓகே, அதே பீஸ் தான். இப்போ 3-4 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே வெயிட் பாருங்க, 15,930 வருது. 1 லேக்குக்கு மேலே 3,700 தான் வரும் இந்த பீஸ். கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல, அதனால அந்த டிஃப்ரென்ஸ் வருது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பீஸ் பாருங்க, பாருங்க எவ்வளோ ஏரியா கவர் ஆகுதுன்னு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த இவ்வளோ பார்வையில் இந்த வெயிட்டில் கிடைக்காது. அது நார்மல் கேரளா ஐட்டத்தில் கூட கிடைக்காது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரியெல்லாம் ஃபஸ்ட்டில் நம்ம வச்சுருந்தேன். ஆனால் அது ரெகுலர் தானே, எல்லா இடத்துலையும் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பின்னதை அவாய்ட் பண்ணிடுச்சு. இது 3 பவுன் தான் வருது பாருங்கள், ஒரு 5 பவுனோட ஃபீல் கிடைக்குது உங்களுக்கு. ஜஸ்ட்டு 3 பவுன் தான் வருது. ஆனால் நல்ல லெங்க்த்தாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோ லெங்க்த்து கிடைக்குது. 3 பவுன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1,56,200 வரும். இதுக்கெல்லாம் ஒரு 13 அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. 4 பவுனுக்கெல்லாம் வந்துருச்சுன்னா ஜஸ்ட் 12% கொடுத்த போதும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டில் ஒன்று காமிச்சல அதே பெட்டர். வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்லேயே காமிச்சது தான் இந்த பீஸு. ஜஸ்ட் வெயிட் மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஆவரேஜ் வெயிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 31 கிராம், 31,980, 32னா வைங்க. அதே தான், ஒரு 2 லேக்ஸ்க்கு மேலே 8,000 அந்த மாதிரி வரும். 2 லேக்ஸ்க்கு மேலே 8,000 போல் வரும். இதில் 3 பீஸ், 2 இப்போ ஃபஸ்ட் ஒரு பீஸ் காமிச்சது, நம்ம ஃபஸ்ட்டில் காமிச்ச பீஸ், இப்போ ஒரு காமிச்சது. ஃபஸ்ட்டில் காமிச்ச பீஸ் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க, அந்த பீஸ் கிடையாது. இது ஃபஸ்ட்டு காமிச்சது இந்த பீஸு, இப்போ காமிச்சது இந்த பீஸு. இனி வந்து 3 பவுனில் பாருங்கள், 3 பவுன்லும் நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு பீஸ் காமிச்சிருக்கு. வெட்டிங் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் நம்ம ஷாப் நீங்கள் விசிட் பண்ணலாங்க. ஏன்னா வெரைட்டி கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களோட அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வித்தியாசமாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறது, எப்போவுமே நம்ம சொல்கிறது நீங்கள் வந்து எடுங்கிற வார்த்தையே நம்ம எப்பவும் பேச மாட்டோம். நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு டைம் நம்ம ஷாப்பு. ஏன்னா டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. 24 கிராம் வருது, 24,100 வருது உங்களுக்கு. அதே தான் ஒரு 1,56,750 வரும். 1,56,750 நல்ல பார்வையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ் நம்ம வச்சு பார்க்கும்போது 5 பவுனோட ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு, ரொம்ப கிராண்டாக தெரியும். இந்த பீஸும் பாருங்கள், இதுவும் நம்ம காமிச்ச பீஸ் தான் நினைக்கிறேன். வெயிட் மட்டும்தான் சிலப்போ டிஃப்ரென்ஸ் வரலாம், சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வரும். ஏன்னா 2 பவுனோட பீஸும் நினைக்கிறது. 2 பவுன் தான். இது 15,900 தான் வருது. ஓகே, ஒரு 1 லேக்குக்கு மேலே ஒரு 3,300 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான் மேக்ஸிமம் நம்ம பார்த்து எல்லாமே நல்ல பார்வை. ஒரு வெட்டிங்க்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே செட் ஆகும். ஓகே, அப்புறம் வந்து ஒரு லேயர் கூட இங்கே இருக்குது, எவ்வளோ வெயிட்னு தெரியல. இது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதோட ஃபஸ்ட்டில் நம்ம ஒன்று காமிச்சு இருந்துச்சு, 6.5 கிராம் என்னமோ வந்துருச்சு. அது இந்த லேயர் பாருங்கள், 8.5 கிராம் வருது.
8 கிராமுக்கு மேலே ஒரு 480 மில்லி போல் வருது. 55,900 வருது. 55,900. ஓகே, இதுக்கும் வந்து பர்சன்டேஜ் ஒரு 13 அந்த மாதிரி தான் வரும். 13, 14 கூட சின்ன ஐட்டம் தானே, ஒரு பவுன் ரேஞ்ச் தான் வருது. அப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே காமிச்ச இந்த டைப்பு, இந்த 1.5 பவுன் ரேஞ்சில் நம்ம காமிச்ச பீஸு 3 பீஸு என்னமோ இருக்குது இதில். ஓகே, வீடியோ பார்த்துட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்குது, லைக் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. 12,120 தான் வருது. இது அந்த 1.5 பவுனுக்கு நம்ம சொல்லியிருக்கு ப்ரைஸு 79,000 அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு இதுவும் பாருங்கள், இதுவும் அதே 1.5 பவுன் தான். 3-4 பீஸ் இருக்குது இப்போ 1.5 பவுனில் நினைக்கிறேன். ஓகே, இதோட வெயிட்டு பாருங்கள், அதே தான் வருது, 1.5 பவுன் தான் வருது. 11.940 மில்லி வருது. அதே தான், அதே ப்ரைஸ் தான். 77,500 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். அப்போ இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக காமிக்கிறேன். இப்போ இந்த ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செட், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செட் எடுக்கலாம். ஓகே, இதோட டோட்டல் ப்ரைஸ் உங்களுக்கு நான் தனியே எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கு. டோட்டல் ப்ரைஸ் ஒன்று கூட சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்னு. ஏன்னா இவ்வளோ அழகான க்யூட்டான ஒரு செட்டு ஜஸ்ட் 3 lakhsக்கு மேலே ஒரு 8,000 தான் வரும் உங்களுக்கு. ஓகே, 3 lakhsக்கு மேலே ஒரு 8,000க்கு இந்த 3 நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஆன்டிக்கில் ஒரு சோக்கரு ப்ளஸ் அதுக்கு தகுந்த ஒரு நெக்லஸ்ஸு, அதுக்கு கீழே ஒரு ஆரம். ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு சூப்பரான ஒரு செட் இது. ஓகே, ஜஸ்ட்டு 3 lakhsக்கு மேலே ஒரு 8,000க்கு இந்த செட் எடுக்கலாம். அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்காக சொல்கிறேன். அப்புறம் வந்து லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அந்த லைக்கும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டு தான். ஓகே, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ நம்ம ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ், அதுவும் சென்னைக்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கலெக்ஷன்ஸ், டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் வரும். வீடியோ ரெகுலராக வந்துகிட்டே இருப்பேன். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, தேங்க்யூ.